வெல்கம் டு அக்ரி சக்சஸ் ரூட். டுடே டாபிக் வந்து அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் வந்து பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர்ஸ் வித் மெட்டீரியல் எல்லாமே நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். டாபிக் உள்ள போயிடுவோம். மார்க்கெட்டுன்ற டேர்ம் வந்து மார்க்கெட்டஸ் அப்படின்ற லத்தீன் வேர்ட்லேருந்து வந்து எடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஸ்னஸ் வந்து எந்த இடத்துல நடக்குது, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மீனிங். ஓகேவா? ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆப்ரேட் ஆகும்னா மார்க்கெட்டில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். இது இல்லாமல் மார்க்கெட்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து செல்லிங் ஆக்டிவிட்டி அந்த மார்க்கெட்டிங், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்லிங்னா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொடியூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம எப்படி செல் பண்ணுறது, சேல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கு நம்ம எப்படி ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவங்களோட மோட்டோ வந்து அவங்க ப்ரொடியூஸை வந்து செல் பண்ணணும், அவ்வளோதான். வேற எதுவுமே அவங்களோட நோக்கம் கிடையாது. பட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இவங்க வந்து அந்த ப்ரொடியூஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு கஸ்டமருக்கு வந்து வான்ஸ் நீட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு கஸ்டமரோட வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த பொருளை உருவாக்கி அதை வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இவங்க அதை மார்க்கெட் பண்ணிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டிங்ன்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்கு. ஒரு முறை படிச்சு பாருங்க. ஐடியல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னா வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்றாங்க. ஏன்னா செல்லிங்கில் வந்து நம்ம வெல்ஃபேர் பற்றி யோசிக்க மாட்டோம். இதில் வந்து சாட்டிஸ்ஃபையிங், வெல்ஃபேர் இது எல்லாமே நம்ம யோசிப்போம். இதே வந்து பிலிப் கோட்லர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கஸ்டமரோட வான்ஸையும் நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து 4 பேஸில் வந்து இன்வால்வ் ஆகும். அது டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸு, பொசிஷன் யூட்டிலிட்டின்னு. இங்கே ஃபார்ம் யூட்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி வந்து இதில் இன்வால்வ் ஆகும். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து அதை மாற்றுவாங்க. இப்போ வந்து பேடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற ரைஸ்ன்ற ஃபார்முக்கு வந்து மாற்றினோம்னா அதுக்கு பேர் வந்து ப்ராசஸிங் அப்படின்றாங்க. டைம் யூட்டிலிட்டி, நம்ம டைம் யூட்டிலிட்டின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து எப்போ ஹைக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம அதை சேல் பண்ணுவோம். பிளேஸ் யூட்டிலிட்டினா நமக்கு வந்து எங்கே பற்றாக்குறையாக இருக்கோ அங்கேருந்து அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுவோம். பொசிஷன் யூட்டிலிட்டினா விற்கிறது தான். டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பு, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பொசிஷன் யூட்டிலிட்டியில் வந்துடும். இங்கே அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்பயுமே வந்து நம்ம அக்ரி கமாடிட்டி வந்து ஒரு பெரிஷபிளாக இருக்கும், அதுவும் இல்லாமல் பல்கியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே சீசன் பவுண்டு தான். ஓகேவா? அதே மாதிரி குவாலிட்டின்னு பார்த்தோம்னா சில இது வந்து ஒரே குவாலிட்டியில் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. சிலது வந்து நல்லா இருக்கும், சுப்பீரியராக இருக்கும், சிலது வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டி இருக்கும். இது எல்லாமே நம்ம பிரிக்கணும். லாட் ஆஃப் இது இருக்குல்ல. அதே மாதிரி வந்து சீசனல் பவுண்டாக இருக்கிறதுனால ரெகுலர் சப்ளை வந்து இருக்காது, இர்ரெகுலர் சப்ளை தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து இங்கே வந்து சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து பிக் ஃபார்மர் கிடையாது. அதே மாதிரி வந்து ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியும் உங்ககிட்ட கிடையாது. ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா மேபி அந்த பல்கினஸ் வந்து குறைஞ்சிரும். இங்கே இல்லாதன்றதுனால நம்ம அக்ரி கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பல்கினஸ்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் அது, சும்மா ஒரு முறை பாருங்க. அடுத்து வந்து கிராமின் அப்படின்றாங்க. கிராமின் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வில்லேஜ் லெவல் ரீட்டைல் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட் டெவலப்டு ப்ரொவைட் பெட்டர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் டு ஃபார்மர்ஸ். இது என்னன்னா நம்ம வில்லேஜ் லெவல்லே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து அங்கேயே வில்லேஜ்லேயே நம்ம விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் வந்து தேவைப்படும். அந்த இதுதான் வந்து கிராமின் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா க்ளோஸ் டு ஃபார்மர்ஸுக்கு க்ளோஸாகவே இருக்கும். ரொம்ப தூரம் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒன்றும் தேவையில்லை. மேபி இது வந்து 2 பிரின்சிபல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் சேலு, இன்னொன்று வந்து அக்ரிகேஷன் ஆஃப் லாட்ஸ் த்ரோ இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படின்றாங்க. இது என்னன்னா டைரக்ட் சேல்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து நம்ம அப்படியே போய் செல் பண்ணிடுவோம். இதே வந்து அக்ரிகேஷன் ஆஃப் லாட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே கிராப் போடுறோம், இல்லை 50 பேர் சேர்ந்து ஒரே கிராப் போடுறோம்னா இது வந்து எஃபிஓ, இதெல்லாமே நம்ம படிப்போம். அந்த எஃபிஓ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50 பேரோட ப்ராடக்டையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து வெளியில் எங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து சேல் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க.
ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் குட் நாட் ஆசஸ் தி அக்ரிகல்ச்சரல், இந்த ஏபிஎம்சினா அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு அர்த்தம். இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸு அதே மாதிரி இவங்களாம் வந்து இந்த மார்க்கெட்டிங் கமிட்டி, ஹோல்சேல் ரெகுலேட்டட் மார்க்கெட் இவங்களாம் இது அடைய முடியலன்னா அவங்களாம் வந்து உள்ளூர்லேயே சேல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கெட் தான் கிராமின் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது வந்து யூனியன் பட்ஜெட்டில் வந்து 2018-19 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 22,000 மார்க்கெட் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து மேஜர் கன்ஸ்ட்ரைன்ஸ், மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. இதுல பார்த்தோம்னா இன்சஃபிசியன்ட் நம்பர் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேஸ்டேஜ் வந்து நம்ம கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அதை ப்ராசஸிங் பண்ணி ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கிறதில்ல. அதே மாதிரி மார்க்கெட்டிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் ஃபீஸு சார்ஜஸ்ஸு. அதே மாதிரி வந்து மிடில் மேன் வந்து அதிகமாக அங்கே வேலை செய்கிறாங்க. மிடில் மேன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா ரெமுனரேஷன் வந்து அதிகமாக ஃபார்மர்ஸ்க்கு போகிறதில்ல, அதுலேருந்து பாதி பிரிஞ்சு இன்டர்மீடியட் காஸ்ட்டாக வந்து மிடில் மேனுக்கு வந்து போயிடுது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா எந்த டைமில் வந்து நல்ல மார்க்கெட் பீக்கில் இருக்கும், எந்த டைமில் வந்து நமக்கு வந்து குறையும் அப்படின்ற பெருசாக மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. இன்அடிக்குவேட் கிரெடிட் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. அதே வந்து ஸ்மால் அண்ட் ஸ்கேட்டர்டு ஹோல்டிங்ஸாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி இந்த மாதிரி ரீஜனல் மார்க்கெட்டில் நம்மளால் போய் அணுக முடியறதில்ல அப்படின்றாங்க. ஃபோர்ஸ்டு சேல்னால் நமக்கு வந்து இப்போ தேவை இருக்குது பணம், நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த பொருளை விற்று தான் ஆகணும். அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு சேல் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் கிரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பெருசாக பண்ணுறதில்ல. அது ஏதோ ஒரு சில மார்க்கெட்டில் தான் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பின்னாடி இருக்கும், நம்ம படிப்போம். சில டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து 1882 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அப்போ ரிப்பன் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், வேணா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். 1977 1988 தான் வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்டு அக்ரி பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு துறை வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 79 80 இந்த பீரியடில் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும், அதுக்கப்புறம் சீட் சர்டிஃபிகேஷன் வந்து 1979 80 சேம் அதே பீரியடில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே அக்ரி இன்ஜினியரிங் வந்து 1980 81 அந்த பீரியடில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 1876 வந்து சைதாப்பேட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1971 இங்கே வந்து டிஎன்ஏ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுகர்ஸ்னு கூட வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. அது வந்து 1969 இருந்துச்சு. பட் அது 2022 வந்து அக்ரிகல்ச்சரோடையே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2022 மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருந்துச்சு. மற்ற எல்லாத்துக்குமே வந்து சென்னை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு, பட் இது மட்டும் கோயம்புத்தூரில் இருந்துச்சு. இது வந்து லேட்டராக வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சென்னைக்கு வந்து போயிருக்கோம். எப்போனா 2022 வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டுப்பாங்க, அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா மார்க்கெட் கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பேஸ் பண்ணி பிரித்தோம்னா அது வந்து வில்லேஜ் மார்க்கெட்டு, பிரைமரி மார்க்கெட்டு, செகண்டரி மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு, டெர்மினல் மார்க்கெட்டு, சீபோர்டு மார்க்கெட் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க லொக்கேஷனை பேஸ் பண்ணி. இது எல்லாமே நம்ம கீழே டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதே வந்து ஏரியா கவரேஜ் பேஸ் பண்ணி வந்து லோக்கல் மார்க்கெட்டு இல்லைனா வில்லேஜ் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட்டு, நேஷனல் மார்க்கெட்டு, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னு அப்படி பிரிக்கிறாங்க. டைம் ஸ்பேனை பேஸ் பண்ணி வந்து ஷார்ட் பீரியாடிக் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட், செக்குலர் மார்க்கெட் அப்படின்னா பர்மனன்ட் மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேவா? மார்க்கெட்னு அர்த்தம். அடுத்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்து ஹோல்சேல் மார்க்கெட்டு, ரீட்டைல் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்து ஸ்பாட் மார்க்கெட், அதுக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டு இல்லைனா ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் டிரான்சாக்டடை பொறுத்து ஜென்ரல் மார்க்கெட், ஸ்பெஷல் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. இதே காம்படிஷனை பொறுத்து வந்து பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்னு பிரிப்பாங்க.
இந்த இம்பர்ஃபெக்ட்குள்ள வந்து மோனோபாலி மார்க்கெட்டு, டியோபாலி, ஒலிகோபாலி, மோனோபாலிஸ்டிக் காம்படிட்டிவ் மார்க்கெட், இந்த மாதிரி 4 வந்து இதுக்குள்ள சப்கிளாஸாக வரும். நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ், கமாடிட்டியை பொறுத்தவரை கமாடிட்டி மார்க்கெட் இல்லைனா கேபிட்டல் மார்க்கெட்னு பிரிப்பாங்க. ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொடியூசிங் மார்க்கெட், கன்சியூமிங் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனை பொறுத்து ரெகுலேட்டட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு பிரிப்பாங்க. பாப்புலேஷன் வந்து யாருக்கு சர்வ் பண்ணுறதுன்றதை பொறுத்து இது வந்து ரூரல் மார்க்கெட்டா இல்லை அர்பன் மார்க்கெட்டா அப்படின்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மார்ஜின்ஸை பொறுத்து, மார்க்கெட் ஃபங்க்ஷனை பொறுத்து வந்து ஃபார்மர் மார்க்கெட், கோஆபரேட்டிவ் மார்க்கெட், ஜென்ரல் மார்க்கெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. விஷனை பொறுத்து இது வந்து பிளாக் மார்க்கெட்டா இல்லை ஓப்பன் மார்க்கெட்டா அப்படின்னு பிரிப்பாங்க. இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக படித்தோம்னா இது வந்து மார்க்கெட் கிளாசிஃபிகேஷன் வாங்க. இதிலிருந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்குறாங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து வரும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆன் த பேசிஸ் நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸை பொறுத்து ஜென்ரல் மார்க்கெட், ஸ்பெஷல் மார்க்கெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஜென்ரல் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குற ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஜென்ரல் மார்க்கெட் தான். அதில் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து அதில் சோல்வ் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே லார்ஜ் நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து டீல்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் கமாடிட்டிஸ் தான் டீல் பண்ணுவாங்க. ஒன்று ஃபுட் கிரைன் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைனா வெஜிடபிள் மார்க்கெட், இல்லை காட்டன் மார்க்கெட். அதில் வந்து காட்டன் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் 27 கமாடிட்டியை வந்து ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிளாக. அடுத்து வந்து ஏரியா கவரேஜை பொறுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா லோக்கல் மார்க்கெட் இல்லைனா வில்லேஜ் மார்க்கெட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரைமரி மார்க்கெட் இல்லைனா எய்ட்ஸ் அப்படின்வாங்க. இதோட ஆக்டிவிட்டி என்னன்னா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இது என்ன நடக்கும்னா அவங்க சேம் வில்லேஜில் இருக்கும், அந்த ஃபார்மர் வந்து அந்த வில்லேஜ்லேயே கொண்டு போய் விற்றுருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து வில்லேஜ் மார்க்கெட். அப்படி இல்லைன்னா நியர்பை வில்லேஜாக இருக்கும், பக்கமே, ரொம்ப தூரம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து மோர் வந்து இதில் வந்து பெரிஷபிள் கமாடிட்டிஸாக தான் இருக்கும் வில்லேஜ் மார்க்கெட்டில். இதில் வந்து ஏன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து பெரிஷபிள் நேச்சர் இல்லை, இது எல்லாமே அப்படி கொண்டு போய் விற்றுருவாங்க. அது இல்லாமல் வந்து கேட்டில் மார்க்கெட் கூட வந்து வில்லேஜ் மார்க்கெட் இல்லைனா பிரைமரி மார்க்கெட்டில் வரும். ஏன்னா கேட்டில் கூட ரொம்ப தூரம்லாம் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிலாம் விற்க மாட்டாங்க. அந்த வில்லேஜில் பக்கத்தில் எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் விற்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ட்ரைபல் மார்க்கெட்ஸ் இன் மத்திய பிரதேஷ், கேட்டல் மார்க்கெட் இருக்குது, ஷீப் மார்க்கெட், இது எல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட் இல்லைனா வில்லேஜ் மார்க்கெட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அந்த ஏரியா கவரேஜை பொறுத்து ரெண்டாவதாக வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரீஜனல் மார்க்கெட். ரீஜனல் மார்க்கெட்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து லார்ஜர் ஏரியா இந்த லோக்கல் மார்க்கெட்டை தாண்டி கொண்டு போய் விற்பாங்க. மார்க்கெட் கவர்ஸ் 4 to 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதில் வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் கூட கவர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரீஜனல் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேட்டை கூட கவர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபுட் கிரைன்ஸ் மார்க்கெட். அடுத்து வந்து நேஷனல் மார்க்கெட், அந்த ஏரியாவை பொறுத்து அடுத்து நேஷனல் மார்க்கெட்ன்றாங்க. நேஷனல் மார்க்கெட்னா நேஷனல் லெவலில் வந்து இருக்கும், இந்த மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். இது பார்த்தோம்னா என்டையர் கண்ட்ரி, இப்போ இந்தியாவுக்கே ஒரு மார்க்கெட்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, அதே மாதிரி ஜூட் மார்க்கெட்டு, டீ மார்க்கெட், இது எல்லாமே வந்து நேஷனல் மார்க்கெட்டுக்கு வந்து போயிடும். இது வேர்ல்டு ஆர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னா இப்போ நம்ம கோல்டு இதெல்லாம் வாங்கணும்னா அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இது வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. அதான் கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி காஃபி, கேஷ்யூ, இந்த மாதிரி முக்கியமான சில பொருட்களுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். அதுதான் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிம்பாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம முன்ன பார்த்தது வந்து ஏரியா கவரேஜ். ஓகேவா, ஏரியா கவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வில்லேஜ் மார்க்கெட். ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இது என்னன்னா ஸ்மால் வில்லேஜ் இல்லைன்னா 2-3 வில்லேஜ் சேர்த்து ஒரு இடத்துல வந்து சந்தை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. டிரான்சாக்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த அந்த வில்லேஜில் இருக்கவங்களே வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்துலாம் ஒன்றும் இதுக்கு வரமாட்டாங்க. மார்க்கெட் மேபி ரெகுலர், ஒகேஷனல் அந்தர் ஆப்ரேஷன் அப்படின்வாங்க. சில டைம்ஸ் வந்து இது வந்து ரெகுலராக இருக்கும். சில இடத்துல வந்து சந்தை வந்து வியாழக்கிழமை போடுவாங்க, செவ்வாய், இந்த மாதிரி பிரித்து போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது வந்து எங்கே இருக்கும்னா பிக் டவுன்ஸ், தாலுக்ஸு, இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை ஒட்டி வரும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னாங்க. மேஜர் பார்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் brought by ஃபார் சேல் பை த ப்ரொடியூசர் ஃபார்மர்ஸ் themselves அப்படின்றாங்க.
இதுல வந்து அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸை ஃபுல்லாக ஆல் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸை வந்து இந்த வில்லேஜ் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே கொண்டு போய் வைப்பாங்க. இது வந்து பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்டுன்றாங்க. இங்கே வந்து டிரான்சாக்ஷன் யார் யாருக்கும் நடக்கும்னா ஃபார்மர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கும். நடக்கும். ஏன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த ட்ரேடர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு இந்த பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட். இதுவுமே எங்கே இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். இல்லைனா இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ், ரயில்வே ஜங்ஷன், இந்த மாதிரி முக்கியமான ஏரியாவில் செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். இதுலையுமே வந்து ரைஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய கிராப்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் யார் யாருக்கு நடுவில் நடக்கும்னா ஹோல்சேலர்ஸோ வில்லேஜ் ட்ரேடர்ஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருந்த மாதிரி இல்லாமல் இங்கே செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து அந்த ஹோல்சேலர் இருக்காங்களே அது வந்து வில்லேஜ் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி பல்கா வந்து வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு இடையில வந்து இங்கே செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் வந்து நடக்கும். பல்க் அரைவல்ஸ் கம் ஃப்ரம் பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் இல்லைனா வில்லேஜ் மார்க்கெட். இது வந்து பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் இல்லைனா வில்லேஜ் மார்க்கெட்லேருந்து பல்காக இந்த இடத்துக்கு வரும். இங்கேருந்து வந்து ஹோல்சேலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து கமிஷன் ஏஜென்ட், புரோக்கரு, வெய்மேனு எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பல்காவே அடுத்து வந்து வில்லேஜ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெர்மினல் மார்க்கெட். டெர்மினல் மார்க்கெட்னா இது வந்து இது வந்து என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட இது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இந்த மாதிரி ஸ்டேட் கேபிட்டல், சீ போர்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும்தான் இருக்கும். இங்கே என்ன நடக்கும்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் கூட நடக்கும். இது வந்து கண்ட்ரோல்டு பை யார்? டெர்மினல் மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் இந்த டெர்மினல் மார்க்கெட்டில். இங்கே வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டு, ஃபார்வர்ட் மார்க்கெட்டிங்குமே இங்கே நடக்கும். கன்சியூமர்ஸ், ஹோல்சேலர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் கூட வந்து பண்ணுவாங்க டெர்மினல் மார்க்கெட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாடர்ன் டெர்மினல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது வந்து அப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்றாங்க. ஸ்போக்னா என்னன்னா லிங்கிங் கலெக்ஷன் சென்டர் தான் வந்து ஸ்போக்குன்னுவாங்க. டெர்மினல் மார்க்கெட்டை வந்து அப்பு அப்படிம்பாங்க. இதுதான் இங்கே சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டட் டு ப்ரொமோட் மாடர்ன் டெர்மினல் மார்க்கெட். இது வந்து எதுக்கு எந்தெந்த கிராப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் பெரிஷபிள் கமாடிட்டிஸ்க்கு வந்து அர்பன் சென்டரில் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சீபோர்டு மார்க்கெட். இது வந்து எங்கே இருக்குன்னா சீஷோர் பக்கத்தில் இருக்கும். பிரைமரிலி மென்ட் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கமாடிட்டிஸ் அப்படின்றாங்க. சீபோர்டு மார்க்கெட் வந்து மெயினாக வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லன்றாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நடக்கும் அப்படின்றாங்க. திஸ் மார்க்கெட் இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, கொல்கட்டா, விசாகப்பட்டினம், எந்தெந்த இடத்துலலாம் போர்ட் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாமே சீபோர்டு மார்க்கெட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து ஆன் த பேசிஸ் டைம் ஸ்பென், டைமை வச்சு பிரிக்கிறாங்க. ஷார்ட் பீரியட் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட், செக்குலர் மார்க்கெட்லாம் பிரிப்பாங்க. இதில் வந்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ஹெல்டு ஒன்லி ஃபார் எ டே ஆர் ஃபியூ ஹவர்ஸ். ஒரு நாள் இருக்கும், இல்லைன்னா சில மணி நேரங்கள் மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து இருக்கும். இங்கே வந்து ஹைலி பெரிஷபிள் நேச்சராக இருக்கிற கமாடிட்டி மட்டும் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், மில்க் இந்த மாதிரி. ப்ரைஸ் கமாடிட்டிஸ் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் டு டிமாண்ட் ரேதர் தென் த சப்ளை அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து பெரிஷபிள் கமாடிட்டிக்கு வந்து நம்ம நினச்ச உடனே வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே வந்து டிமாண்டு தான். ஓகேவா? சப்ளை ஆஃப் கமாடிட்டி வந்து இதில் வந்து ஜீரோ தான், ஃபிக்ஸ்டு, அதாவது இன்எலாஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து சப்ளை நம்ம இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே நமக்கு வந்து கிடைக்காது. இன்னைக்கு தக்காளி வந்து நம்ம ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 3 monthsக்கு முன்னாடியே வந்து தக்காளி செடியை போட்டு நம்ம இது பண்ணியிருந்தா தான் இப்போ வந்து தக்காளி கிடைக்கும். நம்ம உடனே வந்து எனக்கு இப்போவே வேணும்னா இது வந்து இன்எலாஸ்டிக் தான், இதை வந்து நம்ம சப்ளை பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து லாங் பீரியட் மார்க்கெட். இது வந்து என்னன்னா இதில் வந்து டியூரபிள் கமாடிட்டிஸாக இருக்கும். ஃபுட் கிரெயின்ஸ் இந்த மாதிரி இது வந்து உடனே பெரிஷபிள் கிடையாது. இது வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதில் வந்து ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். ஏன்னா இதில் வந்து நம்ம சப்ளை வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சா வந்து சப்ளை வந்து அதிகப்படுத்த முடியும். இது வந்து சப்ளை எலாஸ்டிக்காக தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து செக்குலர் மார்க்கெட். செக்குலர் மார்க்கெட்னா பர்மனன்ட் இன் நேச்சர் அப்படின்றாங்க. பர்மனன்ட் இன் நேச்சர்
கமாடிட்டிஸ் டியூரபிள் இன் நேச்சர், இதில் வந்து டியூரபிள் நேச்சர் இருக்கிற கமாடிட்டியை தான் வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. மெஷினரி அண்ட் மேனுஃபேக்சர்டு கூட்ஸ் இது எல்லாமே வந்து செக்குலர் மார்க்கெட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. குடோன் ஃபெசிலிட்டி, ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். வெல் ஆர்கனைஸ்டு மார்க்கெட், த டீல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷனுமே இங்கே செக்குலர் மார்க்கெட்டில் நடக்கும். ஏன்னா இப்போ நமக்கு மெஷின் வேணும்னா நம்ம எங்கே மும்பையில் இருந்து கூட நம்மளால் வாங்க முடியும். அடுத்து வந்து பீரியாடிக் மார்க்கெட். பீரியாடிக் மார்க்கெட்னா எய்தர் வில்லேஜஸ், செமி அர்பன் ஏரியாஸில் வந்து ஸ்பெசிஃபிக் டேஸ், ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து அந்த வரும். இதுதான் நம்ம சந்தையை கூடுதுன்றோம்ல, அதுதான் இது. எதர் வீக்லி ஆர் பை வீக்லி, ஃபார்ட்நைட்லி, மந்த்லி இந்த மாதிரி வந்து அவங்களே ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து வளர்ந்த நாடுகளில் வந்து இதை வந்து ஸ்பான்டேனியஸ் மார்க்கெட் அப்படிம்பாங்க. நம்ம வந்து இங்கே சந்தை அப்படிம்போம். வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்துமே பிரிக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்வளோ வால்யூம் டிரான்சாக்ஷன் ஆகுதுன்றதை பொறுத்து பிரிப்பாங்க. ஹோல்சேல் மார்க்கெட்டு, ரீட்டைல் மார்க்கெட்னு. இங்கே வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து விற்பாங்க. வாங்குறது விற்கிறது எல்லாமே ஹோல்சேலாக நடக்கும். டிரான்சாக்ஷன் இது வந்து பிட்வீன் ட்ரேடர்ஸ்குள்ளே தான் நடக்கும். ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் இன்னொருத்தரை வந்து அதிகமான கமாடிட்டி வாங்கிட்டு வந்து அடுத்து வந்து விற்கிறதுக்காக வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் நடக்கும். அடுத்து பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் வந்து நம்ம மேலேயே வந்து பார்த்துட்டோம். பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து டிரான்சாக்ஷன் யாருக்கு நடக்கும்னா ப்ரொடியூசருக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருந்து வந்து நம்ம ப்ரொடியூசரு நம்மக்கிட்ட இருந்து வந்து ஒரு ட்ரேடர் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதே செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்னா நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது எல்லாத்தையும் அவங்க ஒரு 10-20 பேர்கிட்ட வாங்கிட்டு போனாங்கன்னா அது எல்லாமே பல்க் பண்ணி அது வந்து அந்த ட்ரேடர் வந்து ரீட்டைலருக்கு தான் கொடுப்பாங்க. டைரக்ட் கன்சியூமருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுதான் செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றாங்க. அடுத்து ரீட்டைல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட்னா ரீட்டைலர்ஸ் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை வந்து கன்சியூமருக்கு வந்து நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும், நமக்கு என்ன டன்னு கணக்கில் தேவைப்படும், இல்லை நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்றாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பீப்புள்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். இது வந்து ரீட்டைலர்ஸ்க்கும் கன்சியூமருக்கும் இடையில வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து ரீட்டைல் ப்ரைஸ்ன்றாங்க. ரேட் ஆஃப் த ப்ரைஸ் இன்ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஐ. இது வந்து நம்ம ஏன்னா அவங்க ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கும்போது அவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், நம்ம கிட்ட வரும்போது அதிகமாக தான் இருக்கும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட் இல்லைன்னா ஸ்பாட் மார்க்கெட்னுவாங்க, இல்லைன்னா ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்றாங்க. கேஷ் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கிப்போம். ஓகேவா, இதுதான் வந்து கேஷ் மார்க்கெட்னுவாங்க. ஃபார்வர்ட் மார்க்கெட்னா ஃபியூச்சர் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் டேக்ஸ் பிளேஸ் த கரண்ட் டைம். இப்போ வந்து நான் வந்து ஃபார்மர் கிட்ட வந்து நான் இப்பயே போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கோ, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இது வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்றாங்க. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் கமாடிட்டி டேக்ஸ் பிளேஸ் டைம் டி, பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டி டேக்ஸ் பிளேஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர். அதாவது டைம் வந்து நான் மேபி அவங்க இப்போதான் பயிர் பண்ணியிருக்காங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது 3 monthsக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு வரும். அதுதான் சொல்கிறாங்க இது வந்து ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்றாங்க. கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனை பொறுத்து ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. இதில் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி வந்து தான் வந்து ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் கமிட்டி ஃப்ரேம்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெப்ரசன்ட் டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் இன்வால்வ் இன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் கமிட்டி தான் வந்து சர்டைன் ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதில் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, மார்ஜினு, ஃபீஸு அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் ஆர் ரெகுலேட்டட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்மூத் அண்ட் கண்டக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஏன் அந்த ரூலை இது பண்ணுறாங்கன்னா ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுவாங்க. இது இன்னும் நம்ம டெப்த்தாக படிப்போம் ஆக்சுவலி. ஏன் இங்கே வந்து சும்மா கிளாஸிஃபிகேஷன் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம படிப்போம். இங்கே அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வந்து எந்த சூப்பர்விஷனுமே இருக்காது. அங்கே வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் வந்து இருக்கும், இங்கே வந்து எந்த ரூல்ஸுமே இருக்காது. அதே மாதிரி வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வந்து மிடில் மேனோட வேலை வந்து இருக்காது. அங்கே வந்து மிடில் மேன் இருக்க மாட்டாங்க. பட் இங்கே அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வந்து மிடில் மேன் தான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ட்ரேடர்ஸ் ஃப்ரேம் த ரூல்ஸ் ஃபார் கண்டக்ட் பிஸ்னஸ். அங்கே வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் தான் ரூல் ஃப்ரேம் பண்ணோம்.
ஆனா இங்க வந்து ட்ரேடர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு ரூலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. இதே வந்து நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸை பொறுத்துமே பிரியுது. கமாடிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்றாங்க. இங்க வந்து என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க என்ன நடக்கும்னா, இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காட்டன் மார்க்கெட்னா அங்கே காட்டன் கிடைக்கும். வீட் மார்க்கெட் அதே மாதிரி சில்லி, கேட்டிலு, புல்லியன் மார்க்கெட் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இதை வந்து ஃபர்தராக வந்து 3 பிரிக்கிறாங்க. ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், மேனுஃபேக்சர்டு குட் மார்க்கெட், புல்லியன் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இங்க ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா பிக் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஆஃப் ரா ப்ராடக்ட்ஸ் லைக் வீட்டு, காட்டன், ஆயில் சீட்ஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன வேணுமோ அது வந்து இங்கே வெல் ஆர்கனைஸ்டாக நம்மக்கிட்ட இருக்கும். ஒன் மார்க்கெட் டீல் ஒன் கமாடிட்டி பட் ஒன்லி த சேல்ஸ் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட். இப்போ பார்த்தோம்னா இங்கே ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா திருப்பூர் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா காட்டன் எக்ஸ்சேஞ்ச் இன் திருப்பூர்னு. இங்கே வந்து அந்த மார்க்கெட்டில் நம்ம காட்டன் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு இது பண்ணணும்னா நம்ம திருப்பூருக்கு போனால் நமக்கு வந்து நல்ல ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும். பட் அதனால் அங்கே வேறு எந்த ப்ராடக்ட்டும் விற்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து மேனுஃபேக்சர்டு குட் மார்க்கெட்ஸ்னால் அதே தான் காட்டன், ஜூட்டு, லெதர் இந்த மாதிரி. இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னா லெதர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்பூரில் வந்து லெதர் மார்க்கெட் இருக்குது. அதே வந்து புல்லியன் மார்க்கெட் அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குன்னா பாம்பே, லண்டன், நியூயார்க் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது இல்லாமல் கோல்டு, சில்வர்ஸ் இந்த மாதிரி ப்ரிசீஸாக இருக்கு வாங்குறது எல்லாமே வந்து புல்லியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட் நேச்சர் ஆஃப் கமாடிட்டியை பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஷேர்ஸு, செக்யூரிட்டி, பாண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது இது எல்லாமே நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, டிவிடெண்டு, மணி மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து வந்து பேசிஸ் ஆஃப் விஷனை பொறுத்து 2 பிரிப்பாங்க, பிளாக் மார்க்கெட்டு, ஓப்பன் மார்க்கெட்னு. இங்கே வந்து நம்ம ஓப்பன் மார்க்கெட்னா அது வந்து ப்ரைஸை வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து குடோனில் இருக்கும், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கிட்டு வருவோம். இது வந்து ஓப்பன் மார்க்கெட். ஓகேவா? டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து வந்து இங்கே வந்து ப்ரைஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே பிளாக் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா இங்கே வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்க. குடோனில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இருக்காது. இது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். கூட்ஸ் டெலிவர்டு பையர் ஆன் கேஷ் டிரான்சாக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஐ டிமாண்டட் ஸ்கேர் கூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் இந்த பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பொறுத்து பிரிக்கிறாங்க. ப்ரொடியூசிங் மார்க்கெட், கன்சியூமிங் மார்க்கெட் அப்படின்ட்டு. ப்ரொடியூசிங் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, மெயின்லி அசம்பிள் ஆஃப் தி கமாடிட்டி ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷன் டு அதர் மார்க்கெட்ஸ். ப்ரொடியூசிங் ஏரியா, இப்போ ஒரு லெதர் இருக்குன்னாவோ அது வந்து ப்ரொடியூசிங் மார்க்கெட்னு கூட வச்சுக்கலாம். அங்கேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த மார்க்கெட்டுக்கு வந்து இதுதான் வந்து ப்ரொடியூசிங் மார்க்கெட்டுன்றாங்க. கன்சியூமிங் மார்க்கெட் அது வந்து ப்ரொடக்ஷன் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும் ப்ரொடியூசிங் மார்க்கெட். கன்சியூமிங் மார்க்கெட்னா கலெக்ட் த ப்ராடக்ட்ஸ் ஃபைனல் டிஸ்போசல் அப்படின்னா இங்கே வந்து எங்கே நம்ம இருக்கிற பீப்புள்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து கன்சியூமிங் மார்க்கெட். ப்ரொடியூசிங் ஏரியாவில் ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரொடியூசிங் மார்க்கெட்டு. கன்சியூமர் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து கன்சியூமர் மார்க்கெட். ஓகேவா? இது வந்து அர்பன் இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து அந்த பேசிஸ் டைப் ஆஃப் பாப்புலேஷன் எந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அர்பன் மார்க்கெட், ரூரல் மார்க்கெட்னு பிரிக்கிறாங்க. அர்பன் மார்க்கெட் செவர் மெயின்லி பாப்புலேஷன் அர்பன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து அர்பன் மார்க்கெட் அப்படிம்பாங்க. இது வந்து அர்பன் பாப்புலேஷனுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபுல்லாகவே அந்த அர்பன் மார்க்கெட்டில் இருக்கும். இதே ரூரல் மார்க்கெட்டில் வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கும், ரூரல் பாப்புலேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து இந்த ரூரல் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. அதே வந்து டிகிரி ஆஃப் காம்படிஷனை பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் மார்க்கெட்டு, இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுன்னு பிரிக்கிறாங்க. இது வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது நம்ம ஃபர்தராக வந்து நம்ம இது தனியாகவே படிப்போம். அதனால் இது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த இது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.